ட்ரெண்டிங் டேஸ்டி ரெசிபி, ரொம்ப டேஸ்டான சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டை 2 துண்டு, கிராம்பு 5, ஏலக்காய் 2, மராத்தி மூக்கு 2, கல்பாசி 2, பிரிஞ்சி இலை 2, சோம்பு 1 ஸ்பூன், கரம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது ஃப்ரை ஆகட்டும். 2 வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நாலு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கிளாஸ் அளவு வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசனை போயிட்டு ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம 2 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ 1/2 கிலோ சிக்கன் ஆட் பண்ணிடலாம். ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிடுறேன். தனியாத்தூள் 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், கபாப் மசாலா 1 ஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன். ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சிக்கனோட நல்லா கலந்து விட்டுடுறேன். தயிர் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தயிர் சிக்கனோட ஆட் பண்ணுறப்ப சிக்கன் நல்லா சாஃப்டாக வரும். சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகி ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வீட்டு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய் தூளோட சிக்கனை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போவே கலர் சூப்பராக வந்திருக்கு. க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுடுறேன். சிக்கனில் ஆயில் நல்லா பிரிஞ்சு பார்க்கவே செம்ம சூப்பராக வந்திருக்கு. இதுலேயே சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ நம்ம 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிடலாம். சிக்கனோட மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிடுறேன். குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டு 2 விசில் விட்டுடுறேன். அவ்வளோதாங்க, சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.